ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. நறுக்கி வச்ச 3 பச்சை மிளகாவை வந்து இதை போட்டு வதக்குங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்குங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வதக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலருங்க. கலர்னதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இது எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. லைட்டாக அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இது வந்துட்டு இருக்க டைமில் ஒரு ஜாரில் தேவையான அளவு சோம்பு, கசகசா, தேங்காய் இது எல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட முந்திரி இருந்தால் அதுவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் அது சேர்க்கலை. இது வரைக்கும் அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். காய்கறிலாம் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு வெந்திருந்ததுன்னா ஓகே, வேகலைன்னா கொஞ்சம் நேரம் வேக விட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலருங்க. உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி விடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கி வச்ச லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலருங்க. ரொம்ப அருமையான வெஜ் குருமா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த குருமா வந்து நாங்கள் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கோம். தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திக்காக கூட செஞ்சுக்கலாம், தண்ணியோட அளவு கம்மி பண்ணிவிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் எதாவது தப்பு இருந்தால் எங்களை மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் வர அப்கமிங்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகும். நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.